வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது டு த மேக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பேஸ் ஜம்பிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட். அதை விளையாடக்கூடிய 5 நபர்களோட லைஃப் அப்படின்ற தீமில் நகரக்கூடிய கதை. இந்த 5 நபர்களுமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஏதாவது ரொம்ப அட்வென்ச்சரஸாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மோடில் தான் இருப்பாங்க. ஆரம்பத்தில் இவங்க மவுண்டைன் கிளைம்பிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கேங்கை சேர்ந்த ஒரு நபர் தான் வந்து இந்த பேஸ் ஜம்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது ஜம்ப் சூட் மட்டும் போட்டுட்டு மேலேருந்து தானாக குதிச்சு அதுக்கப்புறம் லேண்ட் ஆகும்போது பேராஷூட்டை ஓப்பன் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு விஷயம். இதை ஃபஸ்ட்டு டைம் அவங்க பண்ணும்போது ஒரு ஹையை ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதுலேயே இவங்களோட டார்கெட்ஸை செட் பண்ணுறாங்க. வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் மவுண்டெயின்லேருந்து குதிக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. அந்த முயற்சிகள் எப்படி போகுது அண்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன, இந்த கேங்கில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் தொடங்கும் போது ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் தான் தொடங்குது. பட் இதோட அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ், அந்த அட்வென்ச்சர் காட்சிகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப நீட்டாக அமைச்சிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு டைம் அவங்க அந்த அட்ரினலின் ரஷ்ஷை ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த காட்சியை வந்து படமாக்கின விதம் அப்படின்றதே நீட்டாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்துகள் அண்ட் இவங்க கேங்கில் இருக்கிற ஒருத்தரையும் இவங்க இழக்கக்கூடிய அந்த தருணங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப நீட்டாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த 5 நபர்களுமே வந்து ரியல் லைஃப்பில் இந்த பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உண்மை கதையை தான் இவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதனாலேயே இந்த கதையில் ட்ராமா அப்படின்றது கம்மியாக தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் அவங்களோட அந்த பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அது எதுவுமே வந்து பெரிய லெவலில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். பட் ஓவரால் ஒரு வித்தியாசமான லைஃப்பை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டாக சில காட்சிகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.